ப்ரோ ப்ரோ ஹவுஸ் ஹஸ்பண்டா? ஆமாம் ப்ரோ. நீங்க ப்ரோ? நானும் தான் ப்ரோ. அப்போ வேலைக்கெல்லாம் போவோம் ப்ரோ. ஹவுஸ் ஹஸ்பண்டாகவும் இருக்கேன் ப்ரோ. கொடுத்து வச்சுங்க ப்ரோ. ஏன் ப்ரோ நீங்க? என் வேலையா ஹவுஸ் ஹஸ்பண்ட் தான் ப்ரோ. என் வாழ்க்கையில கொஞ்சமா சந்தோஷமா இருக்குது, இவன் வாழ்க்கைய நரகமாவுல இருக்குது. ப்ரோ நீங்க எப்ப துவைப்பீங்க? நான் வந்து திங்கள் புதன் வெள்ளி சனி துவைப்பேன் ப்ரோ, கம்பல்சரியா. ப்ரோ என் பொண்டாட்டியோட கையில காலந்து உண்டாவது நான் அந்த டைம்லயே வந்துடுறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ, வாங்க ப்ரோ வாங்க ப்ரோ. புதுசா உங்களெல்லாம் பாக்குற மாதிரி இருக்கு ப்ரோ. ஏதோ வேற்று கிரகத்துல நம்ம மாதிரி மனுஷனை பார்த்த மாதிரி இருக்கு ப்ரோ. அப்ப உங்களுக்கு விசிட்டிங் டைம் அப்போ? விசிட்டிங் டைம்ல என்ன ப்ரோ? அதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க பொண்டாட்டிகளே விடுவாங்களோ ஒரு டைம், அந்த டைம். அது என்ன ப்ரோ 5 நிமிஷம் கொடுப்பா. 5 நிமிஷமா? ஆமா ப்ரோ. ஏன் எல்லாத்துலயும் கொடுத்து வச்சிங்களா இருக்கீங்க ப்ரோ? உங்களுக்கு ப்ரோ 3 நிமிஷம் ப்ரோ. 3 நிமிஷமா? 3 நிமிஷத்துல என்ன ப்ரோ பண்ணுவ? அது ஏன் கேக்குறீங்க? நான் ட்ரெஸ் அழகா ட்ரெஸ்ஸை போட்டு ரூம்ல இருந்து வெளியே வந்து கேட்டுக்கு வந்து காலை வைக்கும் போது 2:58 2 செகண்ட் தான் இருக்கும். என் ஃப்ரெண்ட் இப்படி பார்த்துட்டு இப்படி திரும்பிடும் ப்ரோ. ஏன் ப்ரோ அப்படி திருப்பிக்கிறீங்க? இப்படி திருப்பிடுவா ப்ரோ கழுத்தை. ப்ரோ நீங்க வெறும் துவைக்கிறது மட்டும் தானா? சொல்லுவீங்க. துவைக்கிறது, சமைக்கிறது, மாப்புறது, என் குழந்தைக்கு குண்டி கழுவுறது, அது போக என் மாமனார் மாமியாருக்கு அவங்களுக்கு கழுவி. உங்களுக்கு பிபி சுகர் இருக்கிறதுனால சமையல்லாம் பார்த்து சமைக்கிற உப்பெல்லாம் போடாம. அப்ப சாப்பிடுறது என்னங்க ப்ரோ? சாப்பிடுறது நீங்களாவது கேக்குறீங்களே, என்னெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க. நீங்க எப்ப சாப்பிடுங்க ப்ரோ? எங்க வீட்டுல நாயே வளர்க்க மாட்டாங்க. ஏன் ப்ரோ? அதான் நாய் இருக்குடா, அவங்க சாப்பிட மிச்சம் மீதெல்லாம் நான் தான் கொஞ்சம் சாப்பிடணும். உங்க அப்பா அம்மா எங்க ப்ரோ? எங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் மாசம் கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் மாசத்துல என்ன அத்தான்னு கூப்பிட்டா, எங்க அம்மாவை அத்தின்னு கூப்பிட்டா, எங்க அப்பாவை மாமான்னு கூப்பிட்டா. இப்ப அந்த மாதிரி சொல்லல ப்ரோ, அதுல அவ டீசன்ட் ப்ரோ. இப்ப எங்க அப்பா அம்மா எங்க இருக்காங்க எனக்கே தெரியல ப்ரோ. எங்க அப்பா அம்மா நம்பர் எனக்கு மறந்து போச்சு. எல்லாமே அவளை பத்தி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுல நான் கொடுத்து வச்சேன் ப்ரோ, எனக்கு அப்பா அம்மாவே இல்ல. எல்லாத்துலயும் என்னோட கொடுத்து வச்சிருக்கீங்க நீங்க பாக்கா ப்ரோ. இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் இருக்குது, அதெல்லாம் போக ப்ரோ என் பொண்ணு ஒரு சத்தம் கேட்டுச்சு ப்ரோ, சீக்கிரம் கிளம்புறோம் ப்ரோ. ப்ரோ எப்படி கண்டுபிடிச்சீங்க ப்ரோ? கல்யாணமாயி 1 வருஷம் கழிச்சு பாரு ப்ரோ, அவ ஒரு மூச்சு சத்தம் கூட வேலை செய்ய, மாப்பு போடு, சம, என் குழந்தைக்கு குண்டி கழுவு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கு ப்ரோ. என்னால சமாளிக்க முடியல ப்ரோ. ப்ரோ நீங்க சொல்றது ஏற்ற பயமா இருக்கு ப்ரோ. உங்க பொண்டாட்டி வந்துட்டா, குண்டி கழுவு ஆள் இல்ல, இங்க ஆட்டம் போடுற ஆட்டம்.